எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த செக்ரட்டரி மேடம்க்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நிகழ்த்துறதுக்கு உதவி செஞ்ச நம்மளோட அரசாங்கத்துக்கும் என்னோட நன்றி தெரிவித்து என்னோட உரையை ஸ்டார்ட் பண்ணுறேன். மேஜராக வந்துட்டு விமனோட சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒர்க் பிளேஸில் மட்டும் போஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய இடத்துல வந்து பொது வெளியில் பெண்கள் வந்து படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் இல்லை தொழிலுக்காகவும் வெளியில் வர மாதிரி இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு எப்படி அவங்களுக்கு சேஃப்டியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக எல்லாருக்குமே தெரியும் 100 காவல்துறையோட உதவி வந்துட்டு எமர்ஜென்சி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 100 கால் பண்ணிங்கன்னா வித்தின் 10 minutes உங்கள் வந்து பெட்ரோல் வண்டி ரீச் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காவல் உதவி ஆப், இதை வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்களோட மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் டச் பண்ணாவோ இல்லை ஷேக் பண்ணாவோ உங்களோட ஆடியோ வீடியோ வந்து எங்களால் பார்க்க முடியும். அது வந்துட்டு குயிக்காக உங்களுக்கு நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு எங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் சொல்லலாம் கூட. ஸோ எமர்ஜென்சியாக உங்களுக்கு வந்துட்டு போலீஸ் நியர்பை ஆஃபீஸர்ஸ் வந்து ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காவல் உதவி இருக்குது. அதே மாதிரி ட்ரெயினில் மெட்ரோவில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. தேவைப்படுதுன்னா நான் இப்போ சொல்லலாம். மெட்ரோக்கு வந்து 1860-425-1515. ட்ரெயினுக்கு பார்த்தோம்னா 9962-500-500. அதே மாதிரி சைபர் கிரைம், இப்போ இணைய வழியில் வந்து இப்போ பெண்கள் வந்து அவங்களோட ஃபோட்டோவோ அந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி போட்டுறாங்க, இல்லை வந்துட்டு குழந்தைங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து 1930 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், இல்லை டெய்லி என்னை ஸ்டாக் பண்ணுறான், எனக்கு அன்னெசரி ஹப்சிங் மெசேஜஸ் போட்டுட்ருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஒர்க் பிளேஸில் வந்து அட்லீஸ்ட் டெய்லி குட் மார்னிங் போடுறதே நமக்கு இரிட்டேட்டாக இருக்கும். நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு உனக்கே டெய்லி குட் மார்னிங் போடுறாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ முதல்ல நமக்கு எனக்கு பிடிக்கல நீ பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, உறுதியாக சொல்லிட்டோம்னா ஃபர்தராக அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இல்லை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கலாம். ஐசிசிக்கு போகிறதோ, ஐசிசிலையும் நமக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கலன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம 1930 மூலமாக காவல்துறையோட உதவியை நீங்கள் அணுகலாம். அடுத்து பார்த்தோம்னா சோஷியல் வெல்ஃபேர்லேருந்து 181 நம்பர், அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. உட்காந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை, அதை நான் எப்படி யார் மூலயமா என்னால் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. 181 வந்து எல்லாருக்கும் தெரியணும். அந்த சர்வீஸை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ரெக்வெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் போயிட்டு வரீங்க, ஒரு இன்டீரியர் பிளேஸாக இருக்குது, உங்களுக்கு சரியான டிரான்ஸ்போர்ட் இல்லை, ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா 1091 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து எங்களுக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் அந்த நம்பர் நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம். ஆஃப்டர் 10 o'clock வந்துட்டு நீங்கள் அதில் ஒரு டிரான்ஸ்போர்ட்க்கு ஒரு அசிஸ்டன்ஸ் கேட்குறீங்கன்னா எங்கள் பேட்ரோல் வெஹிக்கிளில் அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டு போய் சேஃபான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க இடத்த ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அப்படி அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிலோ 18க்கு வந்து 1098, இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனி அஃபென்ஸ் ரிலேட்டட் சில்ட்ரன் போது 1098 வந்துடும். அது இல்லாமல் இப்போ வயசானவங்க இருக்காங்க, தனியாக இருக்காங்க, குழந்தைங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லை பெருசாக வந்து ரிலேட்டிவ்ஸோட ஹெல்ப் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் 14567 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் அது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் வேணுமோ செய்வாங்க. ஈவன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி நான் தனிமையாக இருக்கேன், எனக்கு அப்பப்போ ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு பீட் புக் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு எங்கள் கான்ஸ்டபிள் வந்து ஏதாவது நல்லா இருக்கீங்களா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள வந்து செக் பண்ணி சைன் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒன் ஸ்டாப் சென்டர் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நைட் டைமில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்தப்படுறாங்க, ஒரு எங்கே போகிறதுன்னு தெரியல, உடனே சூசைடு, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக உங்கள் அம்மா வீட்டு மாதிரி போய் ஒன் ஸ்டாப் சென்டரில் 4 to 5 days வந்து அங்கே ஷார்ட் ஸ்டே இருந்துக்கலாம். உங்களுக்கு அடுத்த வேலைக்கோ ஒரு சேஃபான ஒரு இடத்துல நீங்கள் தங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வெதர் மெடிக்கல் லீகல் வாட் எவர் யூ வாண்ட் அப்படிங்கிற அந்த எய்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து சோஷியல் வெல்ஃபேர்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட ரெக்வெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸில். அங்கே போயிட்டு நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ரிலேட்டடாக அந்த ஹெல்ப்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து தோழி விடுதி இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வர்றதுக்கு நமக்கு ஃப்ரீ பஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம முன்னேற்றத்து நம்ம ஃபேமிலியை நான் என்ன முன்னேற்றிக்கிற மூலியமாக என்னோட ஃபேமிலியை முன்னேற்றத்துக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணுமே தவிர இன்னமும் பழைய இதையே சொல்லிக்கிட்டு எதுவும் இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து ஒதுங்கக்கூடாது. ஸோ எப்படி நம்ம அந்த சர்வீசஸை அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி இன்சைடு இதில் அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கிறதுக்கு வந்து போஸ்ட்
அது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கு சேர்பர்சன் யார், அதுக்கு மெம்பர்ஸ் யார் யார், அதோட காண்டாக்ட் நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில சமயம் வந்துட்டு ஆரம்பத்திலே ஒரு ஜஸ்ட் வார்ன் பண்ணாவே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாவே சரியாக போயிடும். ஸோ இந்த நீட் பேசிஸில் அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு அதுக்கு முடிவெடுப்பாங்க. இப்போ நமக்கு ரொம்ப நீடு என்னென்னா ஐசிசி இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் நம்மளோட கடமை. ஆல் என்ஜிஓஸ் கொஞ்சம் அவங்க ஏரியாவில் இதெல்லாம் இருக்கான்னு என்ஷூர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்தா பெட்டராக இருக்கும். அது தவிர ஷீ பாக்ஸ்ன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது. நம்ம சோஷியல் வெல்ஃபேர்லேயும் தமிழ்நாடு SWDன்னு சொல்லிட்டு அதுலேயும் பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். ஸோ எஸ்சிசியில் சரியாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா இந்த ஷீ பாக்ஸும் இந்த சோஷியல் வெல்ஃபேரோட வெப்சைட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் லேட் ஆகும். இப்போ இம்மீடியட்டாக உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் காவல்துறையோட உதவியை வந்து நீங்கள் நாடலாம். நிறைய ஒவ்வொரு துறையிலையுமே பெண்களோட முன்னேற்றத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தேவை ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம வந்து திரைப்படம் ஒரு நடிகர்களோடோ இல்லை ஒரு லேட்டஸ்ட் ஆப் மூலியம் அதை தான் வந்து ரொம்ப லேட்டஸ்ட் பார்க்குறமே தவிர நம்மளோட சேஃப்டி ஆங்கிளில் என்னென்ன கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாக இந்த சொசைட்டியில் வாழலாம். அதுதான் எங்களோட மேஜர் ரெக்வஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.